வணக்கம். நம்ம காலைங்காட்டியும் பார்த்தீங்கன்னா எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா விரால் மீன் வளர்க்குற இடத்துக்கு தான் வந்துக்கிறோம். இப்போ இன்றைக்கி வந்து இந்த விரால் மீன்லாம் வந்து தண்ணி வடிகட்டிட்டு பிடிக்க போகிறாங்க. காலைல மணி இப்போ தான் மணி ஒரு 6 ஆகுது. அதுக்குள்ளே வெயிலெலாம் வந்துடுச்சு. மீன் ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்காரு. அதுக்கு ஒன்றும் தெரிகிற மாதிரி தெரியல. மீன் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்று எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க சில பேர்லாம். களத்தில் இறங்கிட்டாங்க. கையாலேயே பிடிச்சி பார்க்குறாங்க. முதல்ல மீன்லாம் ரொம்ப துள்ளுது. அதுக்கப்புறம் வந்து வலை போடுறாங்க. அப்போ ஊறப்பட்ட மீன் இருக்குதுங்க, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஊறப்பட்ட மீன் அதான் சொல்லுவாங்க, முதல்ல இறங்கி குட்டையை குழப்பணும். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். குழப்பினா தான் மீன்லாம் வெளில வரும்போது அதில் எவ்வளோ மீன் பாருங்களாம். அப்பா, ஊறப்பட்ட விரலுங்க. இந்த அண்ணனுக்கு பிடிக்க தெரில, கீழே ஃபுல்லாகவே கீழே போயிடுச்சுங்க. நடுவில் வந்து கேப் அதிகமாக வந்துச்சா, அப்படியும் வந்துட்டு மீன் எப்படியும் விரால் தாங்க வந்துக்குது. பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிக்கு நடுவில் ஒரு வலை மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த வலையை மேலே தூக்கி கட்டிட்டு அதில் வந்து எல்லாத்தையும் வந்து தண்ணியிலே ஈரப்பதத்தோடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நடுவில் போய் கொட்டிடுறாங்க. அந்த விராலாம், ஆட்டை விராலாம் வந்து நடுவிலே போய் கொட்டிடுறாங்க. மறுபடியும் வலை போடுறாங்க. ஒன்றும் ஆப்படலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுங்கிட்டுங்க, கரை ஒதுங்கி அந்த செடி கீழே பயந்துனுக்கிறாங்க. எல்லாம் விராலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க, ஊறப்பட்ட விரல் இருக்கிறாங்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக விராலாக இருக்குங்க. ஒரே மீனாக இருக்குது. இது என்னன்னா வச்சுங்களேன், சிலேபிகன்லாம் முள் அதிகமாக இருக்கும். காலெலாம் பார்த்து வைக்கிறேன். ஏன்னா முள் கிழு குத்தினா ரொம்ப விஷம்தான். அது விஷத்தோட வலிக்கும் பயமாக. அதான் அந்த அண்ணன் பார்த்து வைக்கிறா பாருங்க காலை. மீனும் மெரிக்கக்கூடாது. மெரிச்சாலும் ஒன்றும் ஆகாது, அது போயிடும் சறுக்குன்னு. இந்த டைம் மழை போகிறோம். ஊறப்பட்ட மீன் துள்ளுது. எல்லாம் வந்து எகிரி குதிக்க பாருங்க, வலையை மீறி அந்தாண்ட போயிடுதுங்க. நம்ம மேலே வந்து வலை தூக்கினே வருது பாருங்க. நடுவில் 2 பேரும் ஈவனாக வாங்க. அதாவது நடுவில் ஒரு ஆளை போட்டு ஊறப்பட்ட விரல் இல்லை, அது வராது. நல்லா லாஸ்ட் வரைக்கும் ஆனால் அந்த பக்கம் மண்ணு பக்கம் போகுது. எப்படி வந்துடு ஊறப்பட்ட மீன் பாருங்களேன். தண்ணியிலேருந்து அப்படியே மிதங்கிற மாதிரி இருக்குதுங்க. வெறியும் விரால் தாங்க. ஸ்லேப்பிங் அடையும் கொஞ்சம் இருக்குது அதில். இப்போ இந்த டைம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பக்கம் வலை போடுறப்ப இன்னொரு பக்கம் மீனெல்லாம் வந்து அந்த சைடு போயிடுது. இந்த பக்கம் வலை போட்டால் இந்த சைடு போயிடுது. இந்த பக்கம் வந்து வலை போட்டோன்னா இந்த பக்கம் ஓடியா இருக்குதுங்க. இவங்களால பிடிக்கவே முடியல. இந்த டைம் ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஊறப்பட்ட மீனுக்கு இது பாருங்கள். வாங்க வாங்க, கிட்ட வந்து பாருங்கள். அண்ணே கொஞ்சம் நிறுத்தினே. அண்ணா கொஞ்சம் வலையை பிரித்து காட்டுங்க. அண்ணா உங்கள் தானே, கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த வலையை பிரித்து காட்டுங்க. பாருங்களேன் எவ்வளோ மீன் பாருங்களேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் அந்த வலைகளை அதை கொட்டிட்டு அந்த சிலேப்பி கண்டெல்லாம் தனியாக பிரிக்கிறாங்க. ஏன் பிரிக்கிறாங்க நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த சிலேப்பி கண்டை வந்து இன்னொரு குட்டை இருக்குது, அந்த குட்டையில் விட்டுறாங்க. அதை வந்து குஞ்சு வைக்கிறது வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் அந்த குஞ்சு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த இதில் அந்த கிணத்தை திறந்து விட்டோன்னே இதில் வந்து வந்துடும் போல் அந்த குஞ்சு. நான் அப்போ வந்து இந்த விரலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த சிலேப்பி கண்டை குஞ்சுக்கு தான் வந்து சாப்பிடுமா, அதுக்காக தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தனியாக பிரித்து அவங்கள மட்டும் தனியாக விட்டுறாங்க, அந்த சிலேப்பி கண்டைக்கு மட்டும். கொசன்னு பாருங்கன்னா பாம்பு மாதிரி இது பாருங்க. எவ்வளோ மீன், எல்லாமே விரால் தாங்க அதிகம்.
எப்படி நெளியுது பாருங்களேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. குழந்தைங்களாம் ஜாலியாக விடுவாங்க இந்த மாதிரிலாம் பார்த்தாங்கன்னா. அதுமாரி இந்த மீன்லாம் ரொம்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. வழவழன்னு இருப்பார். கையால் பிடிச்சா கூட சறுக்குன்னு அப்படியே ஓடிடும். இந்த வழவழப்பு தன்மை வந்து அதிகம் இந்த மீன்கள்லாம். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்றதோட இந்த மாதிரி மீன் ஐட்டம் வந்து எதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷல் மீன் பார்த்திங்கன்னா விரால். நாட்டு மீனில் பார்த்திங்கன்னா விரால் வந்து நல்ல உடம்புக்கு நல்லது. எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஒரு இது. இவங்க கறி மாதிரி தான் இருப்பார். அதனால தான் கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் இந்த விராலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் நல்லா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா விராலில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன விரால் இருக்குது, பெரிய விரால் இருக்குது. அதில் வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. சின்ன சின்ன விராலெலாம் மறுபடியும் அந்த குளத்துலேயே விட்டுருவாங்க நினைக்கிறேன். அந்த கிணத்துலேயே விட்டுடுவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலாம் வந்து விற்பனைக்கு அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கெட்டில் போடுறாங்க பாருங்கள், டப்பில் பாரலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதெல்லாம் வந்து அப்படியே விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே பிடிக்கும் போல எல்லாம் வந்து வலிக்குன்னு போய் பாருங்க பாருங்க. ஊறப்பட்ட மீன் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டில் போட்டதே வெளியில் வந்து விழுது பாருங்கள். அந்தளவுக்கு செக் பண்ணுறாங்க. கையால் கூட பிடிக்க முடியல, எல்லாம் எகிரி குடிக்குதுங்க, வழன்னு போகுது போல். என்ன உண்மையுமே இந்த மீன்லாம் வந்து ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருப்பாங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டப்பில் பாருங்களேன், எல்லாம் பெரிய பெரிய மீன் மட்டும் தான் இருக்கிறாங்க உள்ள. அதான் எப்படி தானே பாருங்கள். இன்னொன்று ஒரு 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மீனும். அதை தனியாக பிரிச்சுட்டு சின்ன மீன்லாம் வந்து மறுபடியும் அந்த குட்டையிலே விட்டுடுறாங்க. எடுத்து போகிறப்பே குட்டையிலே ஓடிடுறது. அவ்வளோ வளர்ந்து மீனை பிடிச்சி அந்த டப்பில் போட்டு எடுத்துட்டாங்க. இது வந்து விற்பனைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த மீன் பிடிக்கிறத தண்ணி வடிகட்டி இருந்தாங்களா, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, தண்ணி வந்து மோட்டரை போட்டு விட்டுக்கிறாங்க. எவ்வளோ மீன் பாருங்களேன், அந்த மோட்டர் தண்ணி இறக்கிற இடத்துல எவ்வளோ மீன் வந்துட்டு பாருங்களேன். அந்த தண்ணி போகக்கூடிய அந்த வாட்டத்துக்கு மீன் ஃபுல்லாக மேலே ஏறி வருது பாருங்கள். எல்லாம் ஏறி குடிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வந்து ஜாலியாக இருக்கிறாங்களா, இல்லை வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து வருதுனால அந்த பக்கம் ஏறி வராங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோ மீன். இவங்க வந்து வலை போட்டதோட தசமி இந்த மாதிரி மோட்டரை கிளை போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் போல. ஏன்னா எல்லாமே அந்த தண்ணிக்கிட்ட எல்லா மீனும் வந்துட்டு பாருங்க. கஷ்டம்னுங்க ஜம்ப் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிலேப்பி கண்டே காண பாருங்கள். வெறும் விராவு மட்டும்தான் வந்து ஜம்ப் பண்ணுங்கிறாங்க. எல்லாம் வந்து வேணும் போயிருங்கிறாங்க இல்லைங்களா. ஓய் சொன்னிப்பாங்க துள்ளி குளிக்கிறாரு பாருங்க. பாம்பு மாதிரி போகுது பாருங்கள் ஒவ்வொரு மீனும். எவ்வளோ மீன் வந்துட்டு பாருங்கள். அதுக்குள்ளே எல்லா மீனும் மேலே ஏறி வராங்க பாருங்கள். தண்ணி போகிற வாட்டத்துக்கு எல்லாமே மேலே ஏறி வராங்க பாருங்கள். எல்லாமே விரால் தான். ஒரு சிலேப்பி கண்டை கூட காணும். எல்லாம் விராவை கட்டிக்கிட்டான்.
எல்லாம் ஜம்ப் பண்ணி போகிறாங்க. நண்பர்களே, இந்த பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் பண்ணை விக்கிரவண்டி நரையூர் இந்த கிராமத்தில் இருக்குது. இவங்க வந்து வளர்த்து வரவங்க பேர் வந்து விக்ரமன் என்ற ஒருத்தர் வந்து வளர்த்துன்னு வராரு. அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். இவங்க இது மட்டும் பண்ணல, இந்த விராலோட குஞ்சையும் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொல்லியிருந்தார் அண்ணன். அதுவும் அந்த காண்டாக்டும் கேட்டுங்க. இந்த மீன் அதாவது ஹோல்சேல் ரேட்லேருந்து வாங்கி விற்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் நம்பர் கொடுக்குறேன். எவ்வளோ மீன் பாருங்கள், எவ்வளோ துள்ளி விளாடுறாங்க பாருங்கள். ஊறப்பட்ட மீன் வந்துச்சுங்க தண்ணி போக போக. இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் எல்லாத்தையும். ஏன்னா நான் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு ஆசையாக தான் இருக்குது. நீ ஞாயிற்றுக்கிழமை வரேன், நம்ம ஒரு 2 மீன் கொடுப்பாங்களா பார்ப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஊறப்பட்ட மீன் வந்துட்டுங்க ஒரே இடத்துல. மொழி இருக்காது, அந்த மொழியுது பாருங்க மீன். எவ்வளோ மீன் இந்த மாதிரி ஒரே இடத்துல எவ்வளோ மீன் நான் பார்த்ததே இல்லை. தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் விரால். ஓகே நண்பர்களே, பாய். லாஸ்ட்டில் நம்மளுக்கு போகிறப்ப ஒரு 5 மீன் கொடுத்தாங்க நண்பா. சிறப்பு. இன்றைக்கி சண்டே நல்லா சிறப்பாக ஓடிச்சு. பாய் பாய், டேக் கேர். சாப்பிட்டு பார்த்து விஷயம் சொல்கிறோம்னா பாய்.